அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி மற்றும் ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு ராகு கேதுக்களை பற்றி ஒரு பாடம் நடத்துவோம். இன்னைக்கு ராகு வந்து கும்பத்தில் இருக்கு, கேது வந்து சிம்மத்தில் இருக்குது. இந்த ராகுக்கு 18 வருஷம் கொடுத்துருக்காங்க. ராகு ஒரு ராசியை கடப்பதற்கு இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1.5 வருடம் எடுத்துக்குது. அப்போ முழு சுற்று வர்றதுக்கு 18 வருஷம் எடுத்துக்குது. சரிங்களா? அப்போ இந்த கேது இங்கேருந்து வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகுது. ஆனா ராகுவினுடைய தசாகாலம் 18 வருடம், கேதுனுடைய தசாகாலம் 7 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் நம்ம யோசிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு முறை நடந்த இந்த கிரகணம், இப்ப கிரகணம் நடக்குது இல்லைங்களா, கிரகணம் தான் ராகுன்றோம். அதாவது சூரிய கிரகணம் ராகுன்னும் கரும்பாம்பு ராகு என்றும் செம்பாம்பு கேதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு சொல்லியிருப்பாங்க, சூரியனை மறைச்சா ராகு, சூரியனை வந்து அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும்போது சூரிய ஒளி பூமி மேல விழாம இடையில மறைக்கும். சூரிய கிரகணம் பகல்ல நடக்கும், சந்திர கிரகணம் இரவுல நடக்கும். அப்ப சந்திரன் வந்து வெளிவட்டத்தில் வந்துடும். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இல்லாம பின்னாடி வந்துடுது. அப்ப என்ன அர்த்தம்னா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல பூமி வரும்போது இந்த சூரிய ஒளி சந்திரன் மேல படாம தடுக்கும். அது வந்து சந்திர கிரகணம். இது செம்பாம்புன்றாங்க. கரும்பாம்புனா ராகு, செம்பாம்புனா கேது. இதுல டவுட் இல்லைல்ல? இப்போ இது இப்படி வர்றதுக்கு 1.5 வருஷம் எடுத்துக்குது. 18 மாதம் எடுத்துக்குதா? 18 மாதம் எடுத்துக்குது. இந்த 18 12ஆல பெருக்குங்க. $216 12ஆல வகுத்துருங்க. 12ன்றது ஒரு ராசிக்கு 18 மாசம், 12 ராசிக்கு 216 மாசமா? இது வந்து தமிழ் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் வருதா? 216 வருதா? இது வந்து உயிர்மெய் எழுத்து. $216 மெய் எழுத்தா? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. ஆமா, அதாவது ஒரு ராசிக்கு 18 மாதம், 12 ராசியால பிறகுனா 216 வருது. இந்த 12 ராசியை கிடைக்கும் போது 360 டிகிரி முடிச்சிருதா? இந்த 216 12ல வகுத்துருங்க. ஆமா, பதினெட்டு வருஷம் ராகுக்கு வந்துருச்சா? அப்ப கேதுக்கு அதானே கொடுக்கணும். இதெல்லாம் மூளையிலே உள் வாங்கிக்கணுமா? எல்லாருக்கும் இருக்கிறது. நாம அது வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை. கொஞ்சம் தான் புரியறதுக்கு ரிஸ்க். அப்படியே எப்படி பறக்கும்போது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது. எல்லாரும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்துல. இதுல ஆர்வம் வந்துருச்சுன்னா, இப்ப நான்லாம் இதெல்லாம் எழுதுறேன்னா எத்தனை நோட்டு எழுதுறது? இந்த ரூம் ஃபுல்லா நோட்டை அடிக்கி எழுதி வைக்கணும். ஓகேவா? இப்ப 18 வருஷம் எப்படி ராகுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்களா? அதாவது ஒரு முறை எந்த இடத்துல கிரகணம் நடக்குதோ, இருக்கு இல்லைங்களா, இப்படிதான் ராகு வருது. இந்த இடத்துல கிரகணம் நடந்துச்சுன்னா 20 டிகிரி தள்ளி தான் அடுத்த கிரகணம் நடக்கும். ஒரு வருஷத்துல 20 டிகிரி நகர்ந்துரும். 20 டிகிரி நகர்ந்துரும்.
1.5 வருஷத்துல ஒரு 30 டிகிரி நடந்துருது. ஒரு ராசிக்கு 30 கட்டம், ஒரு ராசிக்கு 30 டிகிரியா? அப்போ இப்படி நகர்ந்துருது. ஆமா, 30 பாகை நகர்ந்துருதா? ஆனா ராகும் அதே மாதிரி தான் நடக்குது. கேது அதுக்கு ஏன் 7 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுதான் சூட்சுமம். இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் திருக்குறள்ல இருக்குதா? அறம் பொருள் இன்பம். இன்பத்துக்கு 25 அதிகாரமா? 25 அதிகாரம். 25 அதிகாரத்துல 18 கழிச்சிங்கன்னா 7 வரும். அப்போ இது வந்துட்டு கற்பொழுக்கம் அப்படிம்பாங்க, இது வந்து கள ஒழுக்கம் அப்படிம்பாங்க. இப்போ தலைவன் தலைவி, இது குறிஞ்சி திணை முல்லை மருதம் நெய்தல் பாலையில் படிச்சிருப்போம். இதுல வந்து சொல்லும்போது கற்பொழுக்கம் அப்படின்னா 2 பேர் அன்றைக்கு தலைவனும் தலைவியும் ஒருத்தர் நேசிச்சு காதல் வயப்பட்டு பழகுறாங்க. அவங்க இவங்களா திருமணம் பண்ணிக்கிறாங்க அல்லது பெற்றோர்களால் திருமணம் பையப்பட்டு இந்த உலகுக்கு தெரிந்து இவங்க தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க. 18 வருஷம் ராகுதான 18 வருஷம் என்பது கற்பொழுக்கம், 7 வருஷம் என்பது கள ஒழுக்கம். நீங்க திருக்குறள்ல போய் படிச்சு பாருங்க, படிச்சாதான் தெரியும். இந்த 25 அதிகாரத்தையும் படிச்சீங்கன்னா தான் அது தெரியும். சரிங்களா? அப்போ இந்த தலைவனும் தலைவியும் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து ஊருக்கு தெரிகிற மாதிரி வாழ்றது கற்பொழுக்கம். அதே தலைவனும் தலைவியும் ஏதோ ஒரு காரணத்தினால ஊருக்கு தெரியாம இவங்க வாழ்க்கை நடத்துறது கள ஒழுக்கம். திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு இவங்க வந்து திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம உறவு வச்சுக்கிறது கள ஒழுக்கம். கற்பொழுக்கம் என்பது தெரிஞ்ச வச்சுக்கிறது. இப்ப ஏற்கனவே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ராகு என்பது போகக்காரகன், கெடுதலை செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நமக்கு இந்த மூலத்தை எல்லாமே திருச்சி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க இருக்க ராகு 6 மாசத்துல இங்க வந்துடணுமா? ஏன்னா பூமி இங்க சூரியன் இங்க வந்து சூரியன் இங்க வந்துருதா? அப்ப சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டில் வருதானே கிரகணம் நடக்குது. அப்ப இங்க இருக்க ராகு இப்படியே சுத்தி இப்படி தானே வரணும். ஏன் எதிர் திசையில கொடுத்துருக்காங்க? இப்ப இந்த 18 வருஷம் 7 வருஷம் தெரிஞ்சிருச்சா? இந்த 18 வருஷம் என்பது என்ன, 7 வருஷம் இப்படி புரிஞ்சிருச்சா? டவுட் இதுல புரிஞ்சிருச்சா? ஆனா எதிர் திசையில வளருது இல்லையா, அதை பத்தி நடத்துவோமா? இந்த ராகுனுடைய மொத்த நகர்வு காலம் தான் இந்த மெய்யெழுத்து 218. சரிங்களா? இப்போ இது சூரியன், இது சூரியன். சூரியனை பூமி சுத்துதா? இந்த பூமியை சந்திரன் சுத்துதா? முடிச்சுக்கோ. தெரியுதா சார்? தெரியுதுங்களா? தெரியுதா? இப்போ இது சூரியன், இது பூமி, இது சந்திரன். இப்போ நேர்கோட்டில் வந்தாக்க இந்த பக்கம் வந்தா பௌர்ணமி, இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வந்ததுன்னா அமாவாசை. ஆனா இந்த பூமி இருக்கு இல்லையா, இது சூரியன். இது சூரியனோட அச்சில இருந்து பூமி வந்து 23 டிகிரி, இது 23 டிகிரி, 23 டிகிரி விலகி இப்படி சுத்துது. அதாவது இது சூரியனை வச்சுங்க, இது ஒரு சூரியனை வச்சுங்க, இது அந்த மைக் இருக்கு இல்லையா, அதான் சூரியன். இப்படி இருக்குதா? இப்போ இது 0 டிகிரில இருக்குதா? உங்களுக்கு நீங்க பார்த்தாக்க இந்த பக்கம் தான் 0 டிகிரில இருக்குதா? இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இப்படி சுத்துது, இப்படி கிராஸா சுத்துது. ஓகேவா? நீள்வட்ட பாதை அப்புறம் சொல்றேன். இப்படி நீள்வட்ட பாதையில பூமி சூரியனை இப்படி சுத்துது. இந்த அச்சு வந்து 23 டிகிரி விலகி சுத்துது. சரியா? இங்க இருக்கு பாருங்க, இப்படி சுத்துது பூமி. இது பூமி. இதுல இருந்து இது 6 டிகிரி விலகி சுத்துது. இந்த பூமியில இருந்து சந்திரன் கூடுதலா 6 டிகிரி விலகி சுத்துது. ஆமா, இது இப்படி சுத்துது. இத பூமியை வச்சுட்டு சந்திரன் இப்படி சுத்துது. அப்போ சூரிய அச்சில இருந்து இது வந்து இந்த அச்சு இருக்கு இல்லையா, இது வந்து 30 டிகிரி. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியன் இப்ப இங்க உதிக்குதா, நேர் எதிரில பின் இங்க மறையும். அமாவாசைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மறைஞ்ச இடத்துல இருந்து 3வது நாள்ல மேல பிறை வரும். நான் பௌர்ணமி பாருங்க இந்த பக்கம் வரும், இதுக்கு 180 டிகிரில வரும். ஆடி மாசம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி இங்கே உதிக்கும், தை மாசம் பாத்தீங்கன்னா இங்கே உதிக்கும்.
தை மாசம் இங்கே சூரியன் உதிச்சு இங்கே மறையும். அதை பத்தி பின்னாடி நடத்துவோம். இப்போ இது பார்த்தா ஒரு நேர்கோட்டில் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இங்க இருக்கு இல்லையா, இது சூரியன், இது பூமி, இது சந்திரன். அப்ப ஒரு கோடு போடுங்க. எப்படி இருக்குது? இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கும். இந்த முக்கோணம் அமாவாசையில இப்படி வந்துடும். ஆமா, பௌர்ணமியில இப்படி ட்ரையாங்கிள வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன் இல்லையா, இப்ப என்னோட உயரம் குறைவாக ஒரு டேப்பர் ஒரு லேண்ட் அரைச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து இப்படி சுத்தி வருது பூமி, இப்படி என்னோட தலையை சுத்துது. அந்த பூமிய சந்திரன் சுத்துது இல்லையா, அப்போ அது வேற ஆங்கிள். அப்போ சைட்ல இருந்து இங்கேருந்து பார்த்தோம்னா இது எப்படி இங்க இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து பார்த்தோம்னா, சரி இங்கே வச்சுக்கோ, பௌர்ணமியே வச்சுக்கோ, நேர்கோட்டில் இருக்க மாதிரி இருக்கும். சைடில் பார்த்தோம்னா இது சூரியன், இது சூரியனோட அச்சு, இது வந்துட்டு பூமி இப்படி சுத்துது, இதுல இருந்து சந்திரன் இப்படி சுத்துது. இது பூமி, இது பூமி, சரி இது சூரியன், இது பூமி, இது சந்திரன், ட்ரையாங்கிளா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல கிரகணம் நடக்கும் வச்சுக்கோ. இது செய்முறையெல்லாம் செய்யணும், நிறைய செய்யணும். ஆமாம் ஆமாம், இல்லைன்னா இந்த ஏற்றத்தாழ்வு டேப்பரா இடமெல்லாம் வேணும். இப்போ ஆமாம் ஆமாம், இப்போ இப்போதான் நடந்தது, நம்ம போன 21 தான் நடந்தது. இனி அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வைப்பார். அப்போ போகலாம், இடையில எப்போ வேணாலும் போகலாம். கிளாஸ் நடக்கும்போது போனால் 2 நாள் தங்கி கிளாஸை படிச்சுட்டு வந்துடலாம். இப்போ போனால் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சண்டே வேணால் போகலாம், ஒரு சண்டே வர சண்டே விட்டு அதுக்கட சண்டே போகலாம். சரி, அதை பார்த்துக்கலாம். அப்போ இப்படி இருக்கும்போது இருக்கு இல்லையா, இந்த கிரகணம் ஒரு இடத்துல நடந்தது, அப்படியே எதிர் செயல் நகரும். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ அஸ்வினியில் ஆரம்பிச்சு ரேவதியில தானே முடியுது, அஸ்வினியில் முடியல. இங்க ஆரம்பிச்சு இப்படி நிக்குது, இங்க வந்துருச்சுன்னா ரேவதிக்கு வந்துருச்சு, அடுத்த நாள் தான் ரேவதிக்கு வருது. புரியுதா? அப்ப இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வந்து 1.66ன்றது 1 டிகிரி நழுவிடுது. இந்த சந்திரன் தன்னோட சுற்றுவட்ட பாதையில 1 டிகிரி நகர்ந்துருது ஒரு முழிச்சுட்டுல, ஒரு மாசத்துல இங்க இங்க ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து முடியுது, முன்னாடி இங்கே முடிஞ்சிருது. இது 1.66 கணக்கு. இத 30ல பெருக்குங்க. ஆமா, 1.66. நான் அதெல்லாம் சொல்லணும்னா நீங்க பின்னாடி போகணும், உங்களுக்கு புரியாது. 30 டிகிரிலே ஒரு ராசிக்கு 1 டிகிரி நகர்றதுக்கு எப்பட்டா? சரி, ஓகே. ஓகே. இல்லை அது போயிடும், அதனால அதை நம்ம பண்ணிக்கலாம். சார் கூப்பிடுங்க. ஆமாம் ஆமாம், சாப்பிடலாம். டேப்லெட் போடணும் நான். அது போயிடும், 12 மணி வரைக்கும் போகும். அது வேஸ்ட் ஆக ஓடிடும்.